Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. டக் லைஃப்ல உனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்றேன். கர்நாடகா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இருந்து வரக்கூடிய அனைத்து படங்களுமே இங்க தமிழ்நாடு திரையரங்குல வந்து வெளியிட வாய்ப்புகள் இருக்கா சார் இனி வர நாட்கள்? சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த எல்லா படங்களும் அவங்க திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ணப்படும். எந்த விதமான பழிவாங்குற நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த கர்நாடகா சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் இந்த ஜனநாயகன் படத்தை ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஒரு பூஜை போட்டு ஷூட்டிங்லாம் நேற்றுக்கு முடிச்சிட்டாங்க. இந்த ஜங்ஷன்ல கொண்டு வந்து அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் நஷ்டத்துக்கு ஆளாக்குறது சரியா வருமா? சோஃபா ரெட்ரோ இஸ் கன்சர்ன்ட். முதல் 4 நாளைக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 44 கோடி ரூபாய் அந்த படம் தமிழ்நாட்டில் கிராஸ் ஆயிடுச்சு. அதையும் டிக்ளேர் பண்ணவன் நான். திங்கக்கிழமை அந்த படத்தோட வசூல் என்னங்கிறது எனக்கு தெரியும். சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமான 2Dக்கும் தெரியும். இன்னைக்கு அவங்க ஆதாரப்பூர்வமா பேப்பரோட எடுத்துட்டு வந்தா நானும் பேப்பரோட எடுத்துன்னு பேச தயார். ஆனா சம்பந்தமே இல்லாம நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி சூர்யாவை ஆதரிக்கதான் நினைச்சுக்கிட்டு சில முட்டாள் பிள்ளைகள். டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஒட்டுமொத்த வசூலா என்ன இருக்கு? தமிழ்நாடோட கலெக்ஷன் என்ன வருது? ஒரு மிகப்பெரிய நம்பர் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் இப்போ வேண்டாம். இது சொன்னா இப்போ ரெட்ரோக்கு கிளாஷ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை எதனால அந்த நம்பர்? ஆமா அதுதான் வேணாம்னு நினைக்கிறேன். அந்த கங்குவான ஒரு படம் நீங்க படம் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஐயோ காட் வெங்கடேஷ் நீங்களா படம் ஸ்ட்ராங் தான் இருக்கு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா சார்ந்த நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு. அண்ட் தக்லைஃப்லேருந்து தொடங்கிற நாளைக்கு படம் ரிலீஸ். எப்படி இருக்கு படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்கொயரிலாம்? நல்லா இருக்கு. ஓகே, படத்தோட ரிசல்ட் உங்களுக்கு வந்துச்சா? இதுக்கு முன்னாடி பார்த்த நண்பர்கள் ஏதாவது ரிசல்ட் எப்படி? நான் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். இல்லை நண்பர்கள் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஃபாரின் சென்சார்ல இருந்து உங்களுக்கு நேரம் தகவல்கள்லாம் வந்திருக்கும்? இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, எப்படி வந்திருக்கா சார்? நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் சினிமா வட்டாரங்கள் எப்படி பேசிக்கிறாங்க? தக்லை கமல் சாருக்கு ஒரு ரீஎன்ட்ரி, அந்த தம்பி சிம்புக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நாளை காலையில் 9 மணிக்கு நான் படம் பார்க்குறேன். படம் பார்த்தா எனக்கு முழுசா தெரியும். மணிரத்னமோட இயக்கத்துல 2 பேரும் நடிக்கிறாங்க. அந்த ஊர் வட்டாரங்கள்ல அந்த நம்ம ஊர் மக்கள் எப்பவுமே சிலம்பரசனை கொண்டாடுற வழக்கம் உண்டு, உலகநாயகனும் கொண்டாடுற வழக்கம் உண்டு, மணிரத்னுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ FDFS எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு? FDFS நல்லாவே இருக்கு. ஓகே, நல்ல விஷயங்கள் எதிர்பார்ப்பு வெளியில அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த கர்நாடகா இஷ்யூ அப்படின்னு வரும்பொழுது அதோட தாக்கம் ஏதாவது தமிழ்நாட்டுல இருக்கா? கண்டிப்பா இருக்காது. கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகுது ஆகலைங்கிறதுக்கும் தமிழ்நாட்டோட ரிலீஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வந்து இட் இஸ் செப்பரேட் இஷ்யூ. அது வந்து ஆடியோவில் வந்து அவர் ஏதோ பேசினாரு, தமிழ்லேருந்து தோன்றினது தான் கன்னடம் அப்படிங்கிற சொன்னது அது ரைட்டுங்கிறாங்க, சில பேர் தப்புன்றாங்க. பட் நேற்று இந்த இஷ்யூவில் வந்து எனக்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. கர்நாடகா ஹைகோர்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்குள்ளேயே அவங்க போகலை. அது இல்லாமல் அவங்க அந்த லிங்குஸ்டிக், அந்த மேட்டர், அந்த சென்டிமெண்ட், அந்த மாதிரியே அவர் அதை சொல்கிறார். அந்த அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு 3 சென்டிமெண்ட், அந்த என்ன நிலா, ஜலா, பாஷா, அது 3 தான் அவர் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அவர் ஜட்ஜி பேசுகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் அந்த சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி போயிட்டாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்குள்ளேயே போகலை. 2வது விஷயம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, திரும்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது கன்னடத்தில் உள்ள அரசியல்வாதிகள் என்ன மாதிரி வேணாலும் கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லலாம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. எனக்கு அது அவங்களுடைய ரொட்டீன் லைஃப். அது ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் தேர் லைஃப். பட் கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸுங்கிற ஒரு ட்ரேட் பாடி வந்து இதை ஒரு பெருசாக தொற்றுக்க வேண்டாமோ அப்படின்னு என்னோட ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். ஓகே சார், இவ்வளோ பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. கமல் அவர்களுக்காக நடிகர் சங்கம் ஒரு தரப்புல ஒரு மாதிரி ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடோட திரையரங்கு உரிமையாளர் சங்கம் இல்லை திரையரங்கு உரிமையாளர்கள் இதுக்கான வாய்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல குறைஞ்சு காணப்படுது. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் இதுல என்ன செய்ய முடியும்னு ஆதன் டிவி சார்பா முரளி நினைக்கிறேன். சார், இப்போ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து ஒரு லெட்டர் அறிக்கை விடுறாங்க, ஒரு நடிகர் சங்கத்துல ஒரு அறிக்கை விடுறாங்க. அவர் பேசுறது அப்பாற்பட்டு ஒரு படம், ஒரு படைப்பு நின்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், இதை வந்து நீங்க அரசியலாக்க கூடாது அப்படின்றாங்க. ஸோ ஒரு இப்ப நம்ம சங்கத்துல இருந்து கூட, திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துல இருந்து கூட கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதே கருத்தை வலியுறுத்தி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அதான் அது பேசும் பொருள் அதை ஏன் பொது வெளியில கொடுக்கணும்னு எங்களோட தனிப்பை, அதாவது வி வாண்ட் டு ஸ்பெசிஃபை த ப்ராப்ளம்.
we don't want to enlarge the problem. இல்ல ஏன்னா ஒரு அதாவது இப்ப எங்களுக்கு விளம்பரம் முக்கியமே அல்ல. இப்ப அந்த கர்நாடகா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட எக்ஸ் பிரசிடென்ட் சாரா கோவிந்த்னு இருக்கிறாரு. இங்கே ஃபிலிம் சேம்பர்லலாம் இருந்தார் அவர். அவர்கிட்ட கூட நான் பேசுறதுக்கெல்லாம் முந்தா நாளாக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவர் ஃபோன் ரீச் ஆகலை. ஸோ எல்லாருடைய தரப்புலேருந்தும் முயற்சிகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றும் பட் அவங்க அந்த கர்நாடகா கவர்மெண்ட் கன்னடா பீப்புள் அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதை வந்து நம்ம தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினால மட்டுமே சால்வ் பண்ணிட முடியும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா முடியாது சார். ஒன் ஆஃப் த வாய்ஸா இருக்கணும். வாய்ஸ் கண்டிப்பா ஆல்ரெடி நம்ம அதுக்கு நம்ம அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். தியேட்டரை கொளுத்துவோன்னு சொல்றாங்க சார். அப்படின்ற பொழுது உங்களோட வாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும், ஆழமா இருக்கணும்ன்றதான் எல்லாத்தோட விருப்பமே. இல்ல அதெல்லாம் மிகப்பெரிய தவறுன்றது நம்ம கடிதத்தில் சுட்டி காட்டிடுவோம். இன்கேஸ் அந்த தக் லைஃப்ல அந்த படம் வந்து அங்க ரிலீஸ் ஆகல அப்படின்ற பட்சத்துல அங்கிருந்து வரக்கூடிய KGF படங்களா இருக்கட்டும், அங்கிருந்து வரக்கூடிய அனைத்து படங்களுமே இங்க தமிழ்நாடு திரையரங்குல வந்து வெளியிட வாய்ப்புகள் இருக்கா சார் இனி வர நாட்கள்? சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். அந்த எல்லா படங்களும் அவங்க திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ணப்படும். எந்த விதமான பழிவாங்குற நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வேற இஷ்யூ, மற்ற படங்கள் வேற இஷ்யூ. அதுக்காக டிட் ஃபார் டேட்டுன்னு எல்லாம் போகக்கூடாது சார். இல்ல நம்மளோட லெட்டருக்கு அங்கிருந்து பதில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வந்துச்சுங்களா சார்? ஏதாவது ஷேர் பண்ணாங்களா சார்? பதில்ங்கிறது வந்து நீங்க இது அவங்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு கடித தொடர்புக்கு அப்பாற்பட்டு இது வந்து அரசாங்கம் நீதிமன்றம்னு எல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த நம்மளுடைய லெட்டருடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப குறைஞ்சிடும்ல. நீங்க நம்மளெல்லாம் விட மேம்பட்டது அரசாங்கம், அதுக்கு மேம்பட்டது நீதிமன்றம். அப்ப அந்த ஒரு ரேஞ்சில் அது போயிடுச்சுங்கும்போது நம்ம அதை என்ன செய்ய முடியும்? இல்லை மக்களோட பார்வை எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் நீங்கள் அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இப்போ அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் KVN ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் சம்திங், ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் நீங்கள் அங்கிருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அந்த படத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் எப்படி ரிலீஸ் பண்ண விடுவோம்? ஸோ இது எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இது அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அதாவது ஒரு அந்த கர்நாடகா சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் இந்த ஜனநாயகன் படத்தை ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஒரு பூஜை போட்டு ஷூட்டிங்லாம் நேற்றுக்கு முடிச்சிட்டாங்க. இந்த ஜங்ஷனில் கொண்டு வந்து அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் நஷ்டத்துக்கு ஆளாக்குறது சரியா வருமா சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது நம்ம இதில் வந்து ட்ரேட் பாடிஸ் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்குது, ஃபெப்சி இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் இருக்குது, நம்ம தியேட்டர் அசோசியேஷன் இருக்குது. எல்லாம் ஒன்று கூடி நல்ல முடிவெடுப்பாங்க. அது போக அரசாங்கம் இருக்குது, அது போக நீதிமன்றம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. எல்லாம் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சார். எல்லாமே பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. பட் இன்கேஸ் அந்த தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுவீங்க? மக்கள் அந்த மாதிரியான முடிவுக்கு வந்தாங்க. அது அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் வரும் பொழுது அப்பொழுது எங்களுடைய ஒரு அசோசியேஷன் கூட்டம் கூடிதான் முடிவெடுக்க முடியும். இப்ப அது மாதிரி எந்த விதமான ஹேஷியமான ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியும். கம்பேர் பண்றதே தப்புன்றீங்க. இந்த விஷயத்தோட ஜனநாயகனை கம்பேர் பண்ண எந்த படத்தையுமே நாட் ஒன்லி ஜனநாயகன், எந்த படம் நீங்க அடுத்தாப்புல வேற படத்துக்கு வருவீங்க, வேற படத்துக்கு எனக்கு தெரியும், எனக்கு உங்களோட ஐம் தெரியும். அது அல்ல, இந்த தக் லைஃப் இஷ்யூங்கிறது வேற. அதுக்காக வேற சம்பந்தப்பட்ட எந்த படங்கள் நம்மளது வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு உரிமையும் கொடுப்போம். அதே நேரத்தில் நம்முடைய உரிமைகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்குருவோம். அதுக்கு உண்டான பெரிய பெரிய எல்லா ட்ரேட் சம்பந்தமான பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அதுக்கு சம்பந்தமான முடிவு எடுக்கும்போது அதுக்கு நம்ம ஒத்துழைச்சிருவோம். ஓகே, தக் லைஃப் நாளைக்கு ரிலீஸ் சார். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா பேசுவோம். சமீபத்தில் நீங்க ஒரு மேடையில பேசும் பொழுது இந்த ரெட்ரோ விசிஸ் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட கலெக்ஷன் நீங்க பிரேக் பண்ணதான் இன்ன வரைக்கும் தலைப்பு செய்தியாவே போய்கிட்டு இருக்கு. அது நீங்க பாத்தீங்களா? நீங்க ஏன் இது இவ்வளவு தூரம் நான் உண்மையான ஒரு வசூல சொல்றேன், ஏத்துக்கிறதும் ஏத்தகாதும் அவங்களோட மக்களோட விருப்பமும் அந்த பாக்குறவங்களோட விருப்பமும், இது ஏன் இவ்வளவு தூரம் பேசும் பொருளா அமைஞ்சது அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? அதுதான் முரளி, எனக்கும் புரியல. அதாவது இப்ப நான் வந்து எல்லா படத்துக்கும் இந்த படம் நல்லா போயிருக்கு, அந்த படம் நல்லா போகலன்னு சொல்றேன். இப்போ ஒரு ரஜினி சார் நடிச்ச பேட்ட படத்தை விட அஜித் நடிச்ச விஸ்வாசம் படம் வசூல் கூட, வாரிசு அண்டு துணிவுன்னு பார்க்கும்போது வாரிசு தான் வசூல் கூட, அதே மாதிரி ஜில்லா வெர்சஸ் வீரம்னு பார்க்கும்போது வீரம் தான் வசூல் கூட அப்படின்னு நிறைய படங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சோஃபார் நம்ம அஜித் இஸ் கன்சர்ன்ட், விடாமுயற்சிங்கிற படம் வந்து ஒரு 3 மாசத்துல குட் பேட் அக்லி வந்துச்சு. விடாமுயற்சிங்கிற படம் மிகப்பெரிய டிசாஸ்டர்னு சொல்லியிருக்கேன், குட் பேட் அக்லி மிகப்பெரிய ஹிட்னு சொல்லியிருக்கேன். நான் இது வந்து என்னுடைய ஒரு கருத்தை, எனக்கு அந்த ட்ரேட்ல இருக்கிறதுனால, என்னோட எல்லா நண்பர்கள் இருக்கிறதுனால வசூல் தெரியும் அப்படிங்கும்போது நம்ம அதை சொல்றோம். அதே மாதிரி சோஃபா ரெட்ரோ இஸ் கன்சர்ன்ட் முதல் 4 நாளைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 44 கோடி ரூபா அந்த படம் தமிழ்நாட்டில் கிராஸ் ஆயிடுச்சு. அதையும் டிக்ளேர் பண்ணவன் நான் தான். ஆனால் அதுக்கப்புறம்
திங்கக்கிழமை அந்த படத்தோட வசூல் என்னங்கிறது எனக்கு தெரியும், சம்மந்தப்பட்ட விநியோகஸ்தருக்கும் தெரியும், சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமான 2Dக்கும் தெரியும். அது அவங்க இன்னைக்கு அவங்க ஆதாரப்பூர்வமாக பேப்பரோட எடுத்துகிட்டு வந்தால் நானும் பேப்பரோட எடுத்துன்னு பேச தயார். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் புரியாமல் சூர்யாவை ஆதரிக்கிறேன்னு சில எதுக்குறீங்க அப்படின்னு இல்லை, நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி சூர்யாவை ஆதரிக்கதான் நினச்சிக்கிட்டு சில முட்டாள் பிள்ளைகள் சில தவறான கருத்துக்களை சொல்லி ஏதோ பேசிக்கின்னு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறது என்னுடைய வேலையும் அல்ல, என்னுடைய நோக்கமும் அல்ல. எனக்கு வேறு வேலைகள், ஆக்கப்பூர்வமான வேலைகள் இருக்கு. ஓகே. ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள், அந்த சசிகுமாரை நீங்க வந்து அவரோட மன திருப்திக்கு பேசுறவும் அதுக்காக பேசுறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மேடையில சசிகுமார் வச்சு நான் அடுத்த படம்லாம் எடுக்க போறது கிடையாது. ஸோ அந்த மேடையில சசிகுமார் அவர்கள் இருந்தாரு, அவரோட மனசை நீங்க குளிர்விக்க தான் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணல. எனக்கு அது ஒரு பெரிய நெசசிட்டியே கிடையாது. ஓகே. இல்லை, சசிகுமார் வச்சுலாம் நான் எந்த படமும் எடுக்க போகிறது கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன். நான் அந்த மேடையிலே நான் கஸ்தூரிராஜாவை பாராட்டி பேசினேன், ஏஆர் முருகதாஸை பாராட்டி பேசினேன். இந்த படம் அந்த 7ஆம் அறிவை பற்றிலாம் கூட நான் அந்த மேடையிலே நான் பேசினேன். நான் அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் திட்டமிட்டு செய்யணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. வசூல் இதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம அதை இப்போவும் அவங்க வந்து 234 கோடி ரூபான்றது போடுறாங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன், அது இல்லை. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க தியேட்ரிக்கல் அண்டு நான் தியேட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுன்னு எனக்கு தெரியல. ஓவரால் கலெக்ஷன் அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க சார். நீங்க சொன்னது வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும் தான், தமிழ்நாடு தியேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும் தான் நீங்க அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கீங்க. ஆமா. இல்ல சார் வந்து ரெக்கார்ட் எல்லாம் பேசுறாரு. அவங்க வந்து ஓடிடிக்கு இவ்வளவு வித்திருக்காங்க, சேட்டலைட் இவ்வளவு வித்திருக்காங்க, ஆடியோ ரைட்ஸ் இவ்வளவு போயிருக்கு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அங்க வராங்க டூரிஸ்ட் ஃபேமிலி விசிஸ் ரெட்ரோன்னு வரும்பொழுது பட்ஜெட்டாவும் சரி கலெக்ஷனாவும் சரி இதுதானே பெஸ்ட், இதுதானே அதிகம், ஓவரால் பத்தி இதுதானே இந்த கலெக்ஷன் அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது அதை நீங்க எப்படி எடுத்துக்கீங்க? அதுல நீங்க அவங்க மொத்தமா எவ்வளவு ரூபா போட்டிருக்காங்க சார்? 200 சொச்சம் போட்டிருக்காங்க. 232 கோடி என்னமோ போட்டிருக்காங்க. சூர்யா சம்பளம் எவ்வளவு சார்? அதுல யாராவது ஏதாவது போட்டிருக்காங்களா? ஏதாச்சும் இதுதான் ப்ரொடியூசர் அவங்க தானே. அப்ப அவர் சம்பளம் வாங்காமலே நடிச்சிருவாரா? ஒரு 50 கோடின்னு வச்சுப்போம். அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளஸ் மைனஸ் தெரியும். ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் வெற்றி அப்படின்றது, வெற்றியை மீறி அருமையான ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம். என்ன கலெக்ஷன்? டிராவல் ரொம்ப அருமையான கலெக்ஷன். சரி, அவங்க 75 கோடின்னு போட்டாங்க. சமீபத்தில் நாங்க பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 75 கோடி ரூபான்றது அவங்க வந்து தியேட்ரிக்கல் மட்டும் போட்டிருக்காங்க. தியேட்ரிக்கல் மட்டும் 75 கோடி அப்படின்னு போட்டாங்க. சமீபத்தில் நாங்க நம்ம நண்பர்கள்லாம் பேசும்போது கிட்டத்தட்ட 100 நெருங்குது அப்படின்னு கேள்வி. என்ன வசூல் டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஒட்டுமொத்த வசூலா என்ன இருக்கு? தமிழ்நாடோட கலெக்ஷன் என்னவா இருக்கு? ஒரு மிகப்பெரிய நம்பர் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் இப்ப வேண்டாம் சொன்னா ரெட்ரோக்கு கிளாஷ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதனால அந்த நம்பர்? அதுதான் வேணாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாடு அளவுல ரெட்ரோ தியேட்ரிக்கல் கலெக்ஷனை விட டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்ரிக்கல் கலெக்ஷன் கூடை. இதுல எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த நம்பர்ஸ். அதற்கு யாராவது ஒரு பொருத்தமான நபர்கள் என்னோட விவாதிக்க வந்தால் 2Dல இருந்தோ சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில இருந்தோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நான் அவங்களோட என்னுடைய தரவுகளை வச்சு நான் விவாதிக்க விரும்புகிறேன். எந்த டிவியில் வேணாலும் நான் ரெடி, எந்த யூடியூப்ல வேணாலும் நான் ரெடி. அதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்தால் எனக்கு தைரியம் இருக்கு. இல்லை, இதெல்லாம் தான் பேசும்பொழுதுதான் நீங்கள் சூர்யாவுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சிலர். சார், நான் பல முறை சொல்லியிருக்கேன், சூர்யாங்கிற ஒரு தம்பி வந்து இப்போ ஒரு 45 படமோ 46 படமோ நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்தாப்புல ஆர்ஜே பாலாஜி படம் வருது, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு தெலுங்கு படம் பண்ணுறாரு, அதுக்கு அடுத்தாப்புல வாடிவாசல் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த தம்பி மேலே எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. 6ன்னு ஒரு படம், காக்கா காக்கன்னு ஒரு படம், சிங்கம் 1ன்னு ஒரு படம், அயன்னு ஒரு படம், இது மாதிரி இன்னொரு ஏதோ சில படத்தோட பேர்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். அவர் இந்த 44 படத்தில் ஒரு 10-15 படம் ஒரு பெரிய ஹிட்டே கொடுத்துருக்கிறாரு. ஒரு 25 படம் பெரிய ஃபெயிலியரும் கொடுத்துருக்கிறாரு. இந்த சூரரை போற்று, இந்த ஜெய் பீம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து ஓடிடியில் வந்துருச்சு. சூர்யாவுக்கும் எனக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. COVID-19 2020ன்னு நினைக்கிறேன், உலகமே ஸ்தம்பிச்சிருக்கு, இந்தியா ஸ்தம்பிச்சிருக்கு, தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கு, தியேட்டர் சினிமா எந்த விதமான வர்த்தகமும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் தியேட்டர்கள் எப்போ திறக்கும்னே தெரியாத நிலைமை சூர்யாவுக்கு மாத்திரம் இல்லை, தியேட்டர்காரங்களாகிய எங்களுக்குமே உள்ள ஒரு நிலைமையில பொன்மகள் வந்தாலும் ஒரு ஓடிடியில் கொடுக்குறக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நம்ம அவங்களுக்கு வேண்டியவங்க செலவிட்டு சூர்யாட்ட டைரக்டாக நம்ம பேசல, சூர்யாவுக்கு வேண்டியவங்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் பண்ணும் பொழுது நான் மட்டும் குதிச்சு தப்பிச்சிருவேன்னு நினைச்சு போறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி பயணம் பண்ணால் தப்பிச்சிடலாம்
அந்த ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவங்களுக்கு சூர்யாவுடைய நாலேஜுக்கே ரீச் ஆகணுன்றதுக்காக நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதனுடைய ரொம்ப டீட்டெயில் இப்போ நான் அதுக்கு சொல்ல விரும்பலை. ஆனால் கண்டிப்பாக சூர்யாவுக்கு அந்த நாலேஜுக்கு அது அந்த நேரத்தில் கொண்டு செலுத்தப்பட்டது. ஆனால் அதையும் மீறி தான் அவர் அதை பண்ணார். பண்ணும்பொழுது அதுக்கப்புறமும் சில காம்ப்ரமைஸ் நடந்தது. தானு சார் ஆஃபீஸில் வச்சு நான், எங்கள் அசோசியேஷனுடைய தலைவர் மிஸ்டர் ரமேஷ் பாபு, எங்கள் அசோசியேஷனோட தலைவர் மிஸ்டர் கஜேந்திரன், பொருளாளர் கஜேந்திரன், தானு சார் முன்னிலையில் ராஜசேகர் பாண்டியனோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்போ ஒரு சரியான செட்டில்மெண்ட் அமையல. அதுக்கப்புறமா அவர் ஃபர்தராக அந்த ஜெய் பீம், சூரரை போட்டெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த படத்தை திரையிடும்போது பல சிக்கல் வரும்னு நினச்சி அது சன் டிவி படம் அந்த எதற்கும் துணிந்தவனாக போயிட்டதுனால அந்த நேரத்தில் அது அப்படியே அந்த கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் அப்படியே சால்வ் ஆகி போயிடுச்சு. மற்றபடி சூர்யாவுக்கும் நமக்கும் என்ன சார் இருக்குது? இப்போ அந்த கங்குவான்னு ஒரு படம் எடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கா? ஐயோ காட் வெங்கடேஷ், டெக்னிக்கலா ஸ்ட்ராங். ஒரு 120 ரூபா கொடுத்து படம் பார்க்க ரசிகன் எந்த விதத்தில் அந்த படம் திருப்திப்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? சூர்யா ரசிகர்ல நான் கேட்கறது 120 ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸை எந்த விதத்துல திருப்திப்படுத்தும்? அதனால அது விமர்சனம் சொல்லாத. அப்ப அது நம்ம தோல்வி படம் தான் சொல்ல போறோம். சரி, விடாமுயற்சி மாதிரி கங்குவா ஒரு தோல்வி படம். ஓகே, ரெட்ரோவை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் படமே நல்லாவே இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரெண்டாவது இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வரும்போது அப்படியே கங்குவா படத்தையே திரும்ப அதில் எடுத்து வச்சுட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரியே ஒரு படம் இருந்துச்சு. ரெட்ரோ படம் நல்லா இருந்துச்சு. ரெட்ரோ நல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, காசியை மீறி ஒரு கங்குவான்ற ஒரு படத்துல ரொம்ப விழுந்திருக்காரு, ரொம்ப விமர்சன ரீதியா நிறைய சந்திச்சிருக்காரு. அவர் எழுந்து வரும் பொழுது ரெட்ரோ அப்படின்னு ஒரு படம் கை கொடுக்குது. அதனாலதான் நான் டிக்ளேர் பண்ணேன், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாளைக்கு தமிழ்நாடு தியேட்டர்கள்ல 44 கோடி ரூபா வசூல் இருக்குன்னு நான் தானே சொன்னேன். பேச யாரு சொன்னா? இந்த பேசும்பொழுது ஓடிடிக்கு படம் கொடுத்துட்டாரு. இப்ப இந்த 4 படமும் வந்து இந்த பொன்மகள் வந்தால இருந்து டைரக்டா அங்க ரிலீஸ் பண்ணாரு. அங்க இருந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு. நாங்க நிறைய விஷயங்கள் போனோம் அப்படின்னு. சார் அப்படி பார்த்தா சன் பிக்சர்ஸ் கூட தான் டைரக்டா சேட்டலைட்ல படம் ரிலீஸ் பண்றாங்க சார். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணா ஒரு நியாயம். சூர்யாவுக்கு ஒரு நியாயம். எந்த படத்தை பண்ணாங்க சார்? புலிக்குத்தி பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு படம் சார். அது வந்து விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சு டைரக்டா அவங்க சன் டிவில அந்த படம் மட்டும் இன்னொரு படமும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது அங்க யாருமே இந்த குவெஸ்டின் அந்த புலிக்குத்தி பாண்டியன் தியேட்டர்ல வந்துதா? இல்ல. ஏன் வரல? டைரக்டா சேட்டலைட்டுக்காக. நானும் இப்பதான் சொல்றேன், தம்பி சூர்யாவுக்கு அன்பு வேண்டுகோள், நீங்க டைரக்டா சேட்டலைட்டுக்கோ ஓடிடிக்கோ நீங்க படம் எடுங்க. அது உங்களுடைய முழு உரிமை. உங்களை யாரும் தட்டி கேட்கவே முடியாது. சன் டிவில 2 படம் எடுத்தாங்க சார். 2 படமும் அவங்க டைரக்டாவே அந்த டிவிக்காகவே எடுத்தாங்க, டிவிலே போட்டாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கிடையாது சார். அவங்க தியேட்டருக்கே வரவே இல்லை. இவங்களும் தியேட்டருக்கு வரல சார். ஜெய் பீம், சூரிய ரிப்போர்ட் இந்த 2 படங்களுமே டைரக்டா தான் ஓடில கொடுத்தாங்க. ஓடில போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க தான் போட மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ அதுதான் சார் சொல்றேன், அவங்க டைரக்டா அவங்க சேட்டலைட் போறது இவங்க ஓடிடி போறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறேன். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா நீ ஒரு மாதிரி அதை ஒரு பிரச்சனையை திசை திருப்பணும்னு விரும்புறியா என்னன்னு தெரியல. அதாவது இப்ப சன் டிவில வந்து அவங்க அந்த சேட்டலைட்டுக்காகவே அந்த படம் எடுத்தாங்க. ஆரம்பத்துல அவங்க சொல்லும் போதே அந்த சேட்டலைட்டுக்குன்னே சொல்லியே எடுத்தாங்க. பட் நீங்க அப்படி இல்லை. எடுத்து திரைப்படம்னு எடுத்து அந்த ஒரு திரையுலகமே ஒரு சிரமமான சூழ்நிலையில இருக்கிற பீரியட்ல நீங்க அந்த போனீங்க இல்லையா? அதுக்கப்புறம் உங்களால் அதை திரும்ப அதை வந்து அந்த ஒரு கம்பேக் பண்ணி கொண்டு வரதுக்கு சரியான ஒரு பொசிஷன் இல்லாதனால உங்களுக்கும் ஓடிடிக்கும் உள்ள ஒரு தொடர்புல அதிக விலை கிடைக்குது, லாபம் கிடைக்குதுன்னு லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த சூரரை போட்டு ஜெய் பீம் தியேட்டர்ல வந்திருந்தால், இப்ப நான் சொல்றேன், நான் டிக்ளேரே பண்றேன், வந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப், மிகப்பெரிய ஒரு பெருமை, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் சூர்யாவுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா அதை அவர் இழந்துட்டாரு. கண்டிப்பா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, அதுல டவுட்டுமே இல்ல. சரி, நான் கேக்குறது என்னன்னா, அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் பண்ண சொல்றேன், நீங்க ஓடிடிக்குன்னே எடுத்துட்டீங்கன்னா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. படம் தானே சார், படத்தை எடுத்து வச்சிட்டோம். ஓடிடினா சேட்டலைட்னா என்ன தியேட்டர் அப்படின்னு ஒரு 2.5 மணி நேரம் தான் சார். இல்ல, சாம்பார் சாதங்கிறது வேற, ரசம் சாதங்கிறது வேற, தயிர் சாதங்கிறது வேற. சேட்டலைட்னா அது எந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு அது அவங்கள தான் கேட்கணும். அது இல்ல சார், டெக்னிக்கலா அதே கேமராமேன் தான், அதே இயக்குனர் தான், அதே நான் சொல்றேன் டெக்னிக்கலா பேசல. இப்ப நம்ம ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கோம். தியேட்டரிக்கல் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம இப்ப தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறது 8 வாரம் ஆஃப்டர் ரிலீஸ்னு ஓடிடி கேட்டுட்டோம். இப்ப நடைமுறையில் வந்து அவங்க சில பேர் வந்து 4 வீக்ஸ் பண்றாங்க, சில பேர் 5 வீக்ஸ் பண்றாங்க. மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இல்லாம நான் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நான் D2H கொண்டு வருவேன்னு ஒரு கமல் சார் கொண்டு வந்தார் விஸ்வரூபம் சமயத்துல. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி 5ஆம் தேதினு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதினு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதி காலையில ஒரு 10 மணிக்கு தியேட்டர்லயும் வரும், 10 மணிக்கு உங்க வீட்லயும் வரும்னு சொல்லி சொன்னார். அதை நாங்கள் எதிர்த்து நின்று கண்டிப்பாக போராடணும்.
அதில் நாங்கள் ஜெயித்தோம். அவர் அதில் வந்து அவரால் வெற்றி பெற முடியல. ஏன்னா அவர் நினைச்ச அளவுக்கு அதுக்கு புக்கிங் வரல. அதே மாதிரி தான் இப்போ சூர்யா, இப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த தக் லைஃப் படத்தை நாங்கள் 8 வாரம் கழிச்சு தான் விடுவேன்னு சொல்லி அவர் நாங்கள் அன்னைக்கு அவர் மேலே கோபமும் பட்டோம். இன்னைக்கு அவர் மேலே சந்தோஷப்படுறோம், நாங்கள் அவரை கொண்டாடுறோம். இந்த தக் லைஃப் படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி கர்நாடகாவிலையும் பெருசாக ஓடிடணும், எல்லா ஊர்லேயும் நல்லா ஓடிடணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுறோம். நம்ம அவர் கூட சப்போர்ட் பண்ணுறோம், அவர் கூட நிற்கிறோம். அதே மாதிரி சூர்யாவும் அவர் செய்யறத சரியா செஞ்சா நாங்கள் கண்டிப்பாக அவரை பாராட்டுவோம். இப்போ இந்த அயன் படம்னு ஒன்று ஓடிச்சுல்ல, அப்போ வந்து எங்களுக்கு அவருக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லையே. இந்த ஒரு படம் அது கூட என்ன திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், அந்த கோவிட் டைமில் அவர் போனது தான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. ஓகே, அதாவது ஒட்டுமொத்த திரையுலகமே மூழ்கிக்கிட்டு இருக்கிற நேரம். இன்னைக்கு தியேட்டர் திறக்கும்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எடப்பாடி பழனிசாமி சார் சிஎம்மா இருக்கும் பொழுது அவங்க மதர் இறந்து போயிட்டாங்க. அவங்க மதர் இறந்து போன பொழுது அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்காக நாங்கள் தியேட்டர் சைட்லேருந்து ஒரு 10-20 பேர் அவரை போய் சந்தித்தோம். நானும் போயிருந்தேன், மிஸ்டர் பன்னீர்செல்வம் சார், அபிராமி ராமநாதன் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ பார்க்கும்பொழுது அப்போ கொஞ்சம் இந்த தியேட்டர் திறக்கிறதுக்கு ஏதாவது திறக்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசை. சத்தியமாக அவங்க எடப்பாடி பழனிசாமி சார் இன்னைக்கு சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சாட்சி, திறக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு என்ன ஆசைங்களா. மருத்துவ ஹெல்த் கமிட்டி அந்த ஒரு அப்போ ஒரு ஹெல்த் கமிட்டியில் ஒரு வாரம் ஒரு மீட்டிங் அவங்க சொன்னாங்கன்னு நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் சார். அவங்க சொல்லாமல் நாங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் சலூன் கடை வரைக்கும் மூடி வச்சுருந்தாங்க. சலூன் கடையை திறக்கிறதுக்கே சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அந்த எஸ்ஓபி கொடுத்தாங்களே, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த நாங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு இருண்ட சூழ்நிலையில் நான் மட்டும் தப்பிச்சுக்குவேன்னு போறது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லிருக்கீங்க, அந்த தம்பி என்னோட தம்பி தவறு பண்ணிட்டான், ஓகே, அடுத்தடுத்த படங்கள்ல அவர் திருத்திக்க போறாரு, அடுத்தடுத்த விஷயங்களை மாத்திக்க போறாரு. அப்படி அவர் திருத்திக்கும் பட்சத்துல அவரை வரவேற்று பாராட்டக்கூடிய முதல் நபர் மாத்திட்டார்ல சார். கங்குவா ஓடிடி கொடுக்கல, தியேட்டருக்கு தானே வந்துச்சு. அதுக்கு அடுத்த படம் இப்ப ரெட்ரோ கங்குவா நல்லதானே ரிலீஸ் பண்ணோம், எதற்கும் துணிந்தும் நல்லதானே ரிலீஸ் பண்ணணும். அதுதான் சார் சொல்றேன், அவருக்கு இப்ப தப்பு பண்ணிட்டாரு. நான் சொல்றேன், அதாவது தப்பு பண்ணிட்டாரு இன்னொன்னு இல்ல, அவர் இப்ப கங்குவா படம் ஓடலைன்னு இப்ப நான் சொல்றது தப்பா? அது தப்பு இல்ல சார். ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லும் பொழுது கங்குவால நீங்க பாத்தீங்க எவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் நாங்க தான் காரணமா? நீங்க இல்ல சார். இந்த மாதிரி விமர்சனத்தை சந்திச்சு வந்த சூர்யா யார் காரணம் சார்? சூர்யா மேலயா இருக்கட்டும், அது இயக்குனர் மேல, நீங்க எல்லாருமே வந்து ஒரு நடிகர் மேலதான் அதை பிளேம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ சூர்யாவே இருக்கட்டும், பொறுப்பு ஏத்துக்கிறேன் நான். ஆனா நான் தியேட்டருக்கு தான் வருவேன். அடுத்த படம் ரெட்ரோ, எனக்கு வந்து ஓடிடில 65 கோடி சம்திங் இந்த மாதிரி பிசினஸ் சொல்றாங்க, இருந்தாலும் நான் வந்து தியேட்டருக்கு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த படம் இனிமேட்டு எதுக்கு ஓடிடி பக்கம் போற? தவறு ஒரு முறை தெரியாம தவறு செஞ்சா தவறு தானே சார். அதை திருத்திக்கிட்டு இப்ப எல்லா படங்களும் தேட்டர் தானே வருது. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லும் பொழுதுதான் ஒரு மனுஷன் அப்பதான் அடிபட்டு வந்திருக்காரு, அதுக்கு அடுத்த படத்துல லைட்டா எந்திரிக்கிறாரு. மீண்டும் அந்த கம்பேர் பண்றது, இப்போ தேட்டர் ஓனரே ஒருத்தர் கம்பேர் பண்றாடா, எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி இதை ஃபேஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவங்க சைட்ல இருந்து அதை பார்க்கப்படும் சார். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல, நீ என்னமோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க. கங்குவா கமல் மாதிரியே பேசுற, கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி பேசு. கங்குவா படத்தோட வசூலும் அதோட ரிசல்ட்டும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கே தெரியும் ஏன் இந்த மனுஷனை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. கதை ரீதியா ஆமா தப்புதான், ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்குதான், சின்ன தவறு, பெரிய தவறுன்னு கூட எடுத்துக்கலாம் சார். டெக்னிக்கலா அந்த படம் ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிதான். ஆனா ஒரு இயக்குனரையோ ஒரு அதுல சார்ந்தவங்களே யாருமே கண்டிப்பா கை கட்ட மாட்டாங்க. சூர்யாவை கை கட்டுவாங்க. அதுல இருந்து மீண்டு ரெட்ரோன்னு ஒரு படம் பண்றாரு. ஏன் சூர்யா கை காட்டுறாங்க சொல்லு? அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதையை செலக்ட் பண்றாரு, எல்லா விஷயங்களும் அவர் ஹீரோ, அவர் தான் கதையை செலக்ட் பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறது. சோ அது புலி அப்படின்ற ஒரு படத்துல விஜய் பண்ண மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை. விஜய் பண்ண தப்பு தானே? சரி, விடாமுயற்சி படத்துல வந்து அஜித் பண்ண தப்பு தான், அப்புறம் சூர்யா பண்ணதும் தப்பு தான். ஆனா அந்த படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்திருந்தோம். ஏன் குறிப்பிட்ட சிலர் அவர் மேல வன்மத்தை கொட்டுறாங்கன்றது முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும். அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். அப்பேற்பட்ட அரசியல் திரையரங்கு உரிமையாளர்கள் நாங்க அந்த படத்தை ஆசையா தான் போட்டோம். கண்டிப்பா அது எத்தனை திரையரங்குகள் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லி இப்போ உனக்கு டேட்டா வேணும், நான் இன்னொரு கங்குவால இருந்து மாட்ட சூர்யா அவர்கள் நீங்க பார்த்தனால சொல்றேன், அவருக்கு இன்ன வரைக்கும் அரசியல் சொல்றேன் இருக்கு. கங்குவா படத்தை யாரும் தடை செய்யவில்லை, ரெட்ரோ படத்தை யாரும் தடை பண்ணல. ரெட்ரோ கலெக்ஷனோட டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கூடன்னு நம்ம சொல்றோம். அதை ரொம்ப அழுத்தமாவும் ஆழமா சொல்லும் பொழுதுதான். ஏன் அழுத்தமா ஆழமா சொல்றோம் நம்ம? அது இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன். சரி, அந்த நிகழ்ச்சியில சசிகுமார் இருக்கும்போது பாராட்டும் போது என்ன எரியாம வந்த ஒரு வாழ்த்தை, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், மிக மிக அவசரம்னு சுரேஷ் காமாட்சி நண்பன் எடுத்த படம். அந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல தான் இந்த பேட்டை படத்தை விட விசுவாசம் வசூல் கூடன்னு நான் சொன்னேன். ஏன்னா அதுக்கு நாள் வரைக்கும், அன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய அந்த ட்ரேட் பர்சன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அதை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டேன்.
அப்பதான் அது மேடையில் டிக்ளேர் பண்ணேன். சார் பேட்டையை விட விசுவாசம் தான் வசூல் கூட. ஆனா அன்னைக்கு எந்த ரஜினி ரசிகர்களும் என் மேல கோவிச்சுக்கல. எந்த அஜித் ரசிகர்களும் எனக்கு ஒன்றும் சொத்தெல்லாம் ஒன்றும் எழுதி வைக்கல. சரி இவர் சொல்றாரு அதனால சரியா இருக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிட்டவங்க ஏத்துக்கிறாங்க. இந்த ஆள் சொல்றான் தப்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி. அதே மாதிரி நான் சூரிய ரசிகர்கள் கேட்கறது, நான் சொல்லுகின்ற விஷயம் சரியாக இருந்தால் ஏத்துக்கங்க, தப்பா இருந்தா விட்டுட்டு போங்களேன். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 200 நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணி நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த எல்லா நம்பரும் ராஜசேகர் பாண்டியனுங்க நான் கால் ஃபார்வர்டில் போட்டு விட்டேன். ஓகே. ராஜசேகர் பாண்டியன் ஒரு நல்ல மனிதர். அன்னோன் நம்பர் எடுக்கவே மாட்டார். அதனால இவன் எவன் ஃபோன் நம்பரே அவர் எடுத்திருக்க மாட்டார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில ஃபோன்ஸ் மட்டும் வந்துச்சு, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படும் பொழுது சட்ட நடவடிக்கைக்கு அது உட்படுத்தணும். ஓகே. இல்ல ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனீங்களா சார்? சில கால்ஸால் பேசுனீங்களா? என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து? அந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் வந்தபோது எடுத்தபோது பேசினேன். ஓகே. அந்த அவங்களுடைய பேச்சு நாகரிகம் எதுவுமே சரியில்லை. சூர்யாவோட வளர்ப்பு மாதிரியே எனக்கு தெரியல அது. ஓகே. ஏன்னா சூர்யா ரொம்ப நாகரிகமான ஒரு மனிதன். ஒரு 5 அல்லது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரியல, ஃபிலிம் சேம்பர்ல நம்ம அந்த கெஜ்ரிவாலோட சேர்ந்து ஒரு வயசான ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தாருங்களா சென்னையில் டெல்லியில. ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தார். அதை ஆதரிச்சு நாங்க இங்க ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். ஓகே. ஃபிலிம் சேம்பர்ல. அப்ப எங்க திரையரங்க உரிமையாளர் சங்க பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் அமெரிக்கா போயிருந்தார். ஸோ சங்கர் சார்பாக நான் கலந்துக்கிட்டேன். நானும் சூர்யாவும் தான் அதுல சீஃப் கெஸ்ட். இப்ப கூட அதனுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த போட்டோ பதிவுகள் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவரோட நான் நெருங்கி பழகியிருக்கேன். சிங்கம் 2வா இல்ல சிங்கம் 3யான்னு தெரியல. என்னுடைய நண்பர் முருகானந்தம் ஒருத்தர் அந்த படத்தை வாங்கியிருந்தார் கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு. அப்ப கோயம்புத்தூர்ல அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்காக சூர்யா வந்திருந்தார். அன்றைக்கு மேடையில சூர்யாவோட நின்று மற்ற கெஸ்ட் எல்லாம் வரவழைச்சு எல்லாத்தையும் நானும் அவருக்கும் பாராட்டினேன். நானும் அவருக்கு ஷால் போட்டேன், அவர் எனக்கு ஷால் போட்டார். இதெல்லாம் டிவிலையும் வந்திருக்கு. ஓகே. சோ அவர் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல எதுவுமே இல்ல. சத்தியமா நான் கலெக்ஷன் தான் நான் சொல்றேன். ஏத்துக்காரதும் அவங்க விருப்பம். அவங்க சொல்றேன். யாரே அன்வான்டா கால் பண்ணாங்க பண்ண எடுக்க மாட்டேன். இல்லைன்னா இவ்வளவு திரும்ப ராஜசேகர் பண்ணிருங்க, கால் டைவர்ட் போட்டுருவேன். சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். நம்ம நான் சொன்ன மாதிரி நாளைக்கு தக் லைஃப் ரிலீஸ், அதோட நிலவரங்களும் பார்ப்போம். தக் லைஃப்ல உனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்றேன். கண்டிப்பா கர்நாடகா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஒரு மத்தியானம் ஒரு 6 மணி அல்லது 7 மணிக்கு நல்ல முடிவுகள் தெரியலாம். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்ம முதல்வர் தலையிட்டு கர்நாடகாவினுடைய முதல்வர்கிட்ட துணை முதல்வர்கிட்ட பேசினா ஈஸியா சால்வ் ஆயிடும். அப்படி ஒரு மூவ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் முதல்வர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு மூவ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் ஒரு மகிழ்ச்சி. இந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஃபர்தரா வரக்கூடிய எந்த படங்களுக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும், எல்லா படமும் ஓடணும், எல்லா நடிகர்களுடைய படமும் ஓடி வெற்றி அடையணும். இதான் நம்ம தனிப்பட்ட ஆசை. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா எல்லாத்தோட ஆசையுமா தான் நினைவு சந்திக்கிற நன்றி.